மக்களே, குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் மல்லிகை மலர். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர்வான விஷு செலிப்ரேஷன்ஸ் தான். நம்ம வந்து கேரளத்தோட ஒரு மெயின் ஃபெஸ்டிவல் வந்து விஷு செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கோழிக்கோடு ரெஸ்டாரண்ட்டில் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையோட சாப்பாடு தாங்க. ஸோ இந்த வாழை இலை சாப்பாடு கூட வந்து அவங்களோட கோழிக்கோடு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 dirham காயின் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், 1 by 1 வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இலையில் வந்து நம்ம கஸ்டம் ஸ்டைலில் வந்து நல்ல தண்ணியெலாம் தொளிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இப்போ 1 by 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே நம்ம என்னோட ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ட்ரெடிஷ்னலில் வந்து சிப்ஸ் வச்சுருந்தாங்க, நேந்திரப்பழ சிப்ஸ் வச்சுருந்தாங்க. 2 types ஆஃப் வந்து பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து மேங்கோ, அனதர் ஒன்று வந்து லெமன் வச்சுருந்தாங்க. பருப்பு கேபேஜ் பொரியல் வச்சுருந்தாங்க. அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி பொரியல்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் பச்சடி வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பருப்பு தோரன் வச்சுருந்தாங்க. தென் வந்து மாங்காய் பச்சடி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், நம்ம ஊரில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, அதோட பொரியல் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சுண்டல் மசியல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மோட்டோ ரைஸ் டைப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ரைஸ் கூட வந்து சாம்பார் வந்து உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து எப்படின்னா எப்படி சொல்லுதுன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது கூட வந்து பப்படம், தென் பனானா. ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் சாப்பிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தனால அவங்களால வந்து சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷு யாரெல்லாம் நீங்கள் யூஏயில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னென்னலாம் ஃபுட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி